Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல மசாலா பூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மசாலா பூரி செய்யறதுக்கு 100 கிராம் அளவுக்கு உளுத்தம் பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கோம். அதை இந்த ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். இதுல 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு 1/2 hour போல் ஊற வச்சுக்கலாம். இப்போ 1/2 hour ஆகிடுச்சு. சப்பாத்தி மாவும் நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம பூரி மனையில் போட்டு திரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் தடவி இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இதை திரட்டி எடுத்துக்கலாம். இப்போது இதை நல்லா காஞ்சிருக்க ஆயில் எடுத்து போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை செஞ்சு எடுத்துக்கலாம். நார்மலாக எப்பயும் போலமே பூரி செய்கிறத விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வரும். இப்போ இந்த பூரி ரெடி ஆகிடுச்சு. இதை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரியே மற்ற இருக்க மாவையுமே பூரி செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பூரிக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு கிரேவியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த கிரேவியும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இந்த மசாலா பூரியும் கிரேவியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த பூரியும் கலர் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதையும் வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம டேஸ்டியான மசாலா பூரி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.